வணக்கம். நெல்லை குருசுவாமி, பாரதிய ஜனதா கட்சி. இந்த பதிவு எதுக்குன்னா, எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலைஜி அவர்களை அதிகமாக 80 கோடி ரூபா கொடுத்து சொத்து வாங்கியிருக்கார் என்று ஒரு திமுக கைக்கூலியா நினைக்கிறேன். இல்லை இப்போ தாவைக்கார புதிதாக உறுப்பினர் சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே ஊர்நில குத்தகைகள் மட்டும் நினைக்கிறேன். அதனாலதான் என்னவோ தெரியல, அதுல சேர்ந்தவன் நினைக்கிறேன் அந்த நெல்சன் அவன். அதனால அந்த ஆள் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவரை இப்படி இழிவுபடுத்தி பேசியிருக்கான். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை அவர் தாவேக்காரா இருந்தாலும் சரிதான், திமுக ஆதரவாளராக இருந்தாலும் சரிதான், யார்கிட்ட காசு வாங்கிட்டு அவர் இவ்வளோ பொய்ய பேசுறாரு பரப்புறாரு என்று தெரியவில்லை. ஆனா இது உண்மையும் இல்லை, நிதர்சனமும் இல்லை. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் எவ்வளவு நேர்மையானவர் மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு மக்களும் மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவரை பற்றி தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயம் கிடைச்ச உடனே போறோம் வரவங்கலாம் சும்மா கருத்து தெரிவிக்கிறான். அவர் அப்படி செஞ்சாரு, அவர் அப்படி, அண்ணாமலை காலி, அது காலி. அண்ணாமலையெல்லாம் ஒரு நாளும் காலியா போறது இல்லை. அண்ணாமலையை பத்தி உங்களுக்கு தெரியவில்லை. அண்ணாமலை மறுபடியும் எந்திரிச்சு வரும்போது நீங்களாம் தாங்க மாட்டீங்க. நீங்க இருக்கிற அட்ரஸே இல்லாம போயிடும். 2026 கண்டிப்பா பாருங்க அண்ணாமலையுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு அப்போ தெரியும். இப்போ நீங்க பேசுறவங்களாம் பேசிட்டே இருங்க. அண்ணாமலை அண்ணன் பத்தி எங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.